தமிழக முஸ்லீம் லீக் வந்து இணைக்கும் போது ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த கட்சியில வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க, இந்த கூட்டணி விஜய்க்கு ஒரு பலத்தை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எழுந்தது. விஜயுமே பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறார். இந்த விஷயம் வந்து மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பாரா விஜய்க்கு வந்து இந்த அரசியல் பயணம் வந்து எப்படி அமையும்? இது வந்து ரொம்ப அவர் வந்து அரசியல் எந்த அளவுக்கு காய் நகர்த்துவாருன்னு தெரியல. ஏன்னா அது வந்து வெறுமனே அரசியல் நான் தனி நபராக கட்சி தொடங்குது என்பது கூட்டணி கட்சிகள் அரவணைச்சு போகிறது என்பது நிலைப்பாடு என்பது ஒவ்வொருக்கும் ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு தேவை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணியில் இணைவாங்க. என்னுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும், உங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கணும், ஒரு சரிசமமான ஒரு நிலைப்பாடு தான் கூட்டணி உருவாக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விஜய்க்கு இருக்கா என்னன்னு தெரில. குறிப்பாக வந்து அது எப்படியாவது வந்து தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்னன்னு சொன்னால் விஜயை வைத்து ஓட்டை பிரிக்கணும், அதுதான் அரசியல் யதார்த்தமாக இருக்குது. பெரும்பாலான வாக்கு வங்கிகள் வந்து இன்றைக்கி வந்து சிதைஞ்சு கிடக்குது. இப்போ திமுக ஒரு பக்கமாக நிற்குது, அதிமுக வந்து கூட்டணிகள்லாம் இன்றைக்கி வந்து இந்த பலவீனமாகி கிடக்குது. இன்றைக்கி வந்து விஜய் ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாப்புல. இப்போ இது ஒவ்வொரு வகையெல்லாம் அப்படியே அங்கங்கே அங்கே பக்காக வந்து ஓட்டெல்லாம் செதறி கிடக்குது. இப்போ எலெக்ஷன் காலப்போக்கில் தான் இது வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியல் சாணக்கியத்தனமாக முடிவெடுத்து காய் நகர்த்துவார்னு தெரியும். இப்போ அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை நாம் வந்து இன்னும் நம்ம கால கடந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய எந்த முதிர்ச்சியான வந்து நடவடிக்கைகளும் தெரியல, இந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் தெரியல. இதனால அறிவிச்சுக்கலாம், மும்மொழி கொள்கையை வேண்டாம் என்று சொல்பவர் நிறைய ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கணுமா இல்லையா? பெரிய மக்கள் திரள் இருக்க 20% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி வந்து பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா? ஏன் 1% கொண்டு ரோட்டில் இறங்கி போராட சொல்ல வேண்டியதானே? அப்போ தானே மக்கள் வந்து ஒன்று அங்கீகரிப்பாங்க. எந்த போராட்டமே இல்லாத வெறுமனே வந்து மீடியா ஹம்பக்கு வச்சு நீ வந்து அரசியல் வந்து பண்ணலாம், செலிபிரிட்டிங்கிற ஒரு பேரை வச்சு நீ அரசியல் பண்ணலாம்னு நினச்சா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.